அப்புறம் அவர்கிட்ட போய் கேட்டேன், உங்களுக்கு எத்தனை வீடு சொந்தமாக இருக்குது? ஒரு வீடுன்னு சொன்னார். லைட்டாக போய் சொல்லிட்டாரு. நான் சொன்னேன், நீங்கள் பொய் சொல்லாமல் ஆரம்பிச்சிங்கன்னா விடுங்கண்ணா. ஆமாம், ஒரு வீடுன்னு சொன்னார். இல்லையே, இன்னொன்று இருக்குது அப்படின்னு சொன்னார். ஆமாம், 2 வீடு இருக்குது. அப்புறம் நான் மறுபடியும் கையை நீட்டி அவரை ப்ளஸ் பண்ணி சொன்னேன், 2 எத்தனையா மாறும்? 4 மாறும். இன்னொன்று சொன்னீங்க, அந்த 2 வீட்டில் ஒரு வீடு சிக்கலில் இருக்கும்னு சொன்னீங்க. அது ஒரு 6 மந்த்ஸாக விற்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு அந்த சிக்கலாக தான் இருக்குது. கரெக்டாக சொன்னீங்க. ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ரெண்டு வீட்டில் ஒரு வீடு சிக்கலில் இருக்குன்னு சொன்னேன். என்ன, உங்களுக்கு இனிமேல் எக்ஸ்பென்சஸ் கிடையாது, இன்கமிங் மட்டும்தான். உங்களுக்கு ஒரு வீடு இல்லை, 2 வீடு இருக்கு. இந்த 2 வீடு 4 வீடா மாறும் அப்படின்னு சொல்றாரு ஜான் ஜப்ராஜ். அந்த 2 வீட்லயும் ஒரு வீடு பிரச்சனையில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாராம். உண்மையை சொல்லிட்டாராம். இது மாதிரி ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையை விசாரித்து அதை சொல்றது தீர்க்க தரிசனம் கிடையாது. தீர்க்க தரிசனம்ன்றது ஒரு பிரச்சனையை தீர்க்கக்கூடியது வார்த்தைகள், அதுதான் தீர்க்க தரிசனம். இந்த பிரச்சனை வந்து காலகாலமாக நீடித்து கொண்டிருக்கிற, இனிமேலும் வரப்போகிறவர்களுக்கு சந்திக்கக்கூடிய பிரச்சனைக்கு தீர்வு சொல்வது தீர்க்க தரிசனம். தனிப்பட்ட ஒரு மனுஷனை கூப்பிட்டு அவனுடைய முன் வாழ்க்கையை விசாரிச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பேசுறது தீர்க்க தரிசனம் கிடையாது. தீர்க்க தரிசனம்ன்றது பைபிளோட முடிந்து விட்ட ஒரு விஷயம். இந்த தீர்க்க தரிசனம்ன்றது ஒரு மனித குலத்துக்கே, ஒட்டுமொத்த மனித குலத்துக்கே நம்ம பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்றது தான். ஒரு பிரச்சனை இல்லாத வாழ்க்கைக்கு என்ன வழி, அதுதான் தீர்க்க தரிசனம். நம்முடைய அடிப்படை தேவைகளை சந்திப்பது தான் தீர்க்க தரிசனம். தேவைகளை சந்திப்பது எப்படி, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் தேவைகளை சந்திப்பது தான் தீர்க்க தரிசனம். இந்த உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாரும் பயன்படக்கூடியது தேவையானது தான் தீர்க்க தரிசனம். தனிப்பட்ட மனுஷனுக்கு 4 வீடு 2 வீடு அது கிடையாது. இப்போ அடிப்படை தேவை என்ன மனுஷனுக்கு? பணம். இந்த பணம் என்றது வார்த்தையை வந்து ஒரு சில இடத்துல தான் பைபிள் மறைஞ்சிருக்குது. ஆனால் பணத்தை மையமாக வைத்து எழுதப்பட்டது தான் பைபிள். அப்புறம் கல்வி, எல்லாருக்கும் பொதுவான விஷயம் ஒரு கல்வி. இந்த கல்வியை மையமாக வைத்து எழுதப்பட்டது பைபிள். இந்த கல்வியை சரியாக நாம் கற்றுக்கொண்டால் நல்ல வாழ்க்கை வாழலாம் என்பதில் சந்தேகமே கிடையாது. இது பைபிளோட முடிந்து விட்ட ஒரு விஷயம். பைபிளில் மறைந்திருக்கிற ரகசியமும் மறைபொருளும் இதுதான். ஏன்னா அப்படி இல்லாத ஜான் ஜப்ராஜ் ஏதோ புதுசாக சொல்கிற மாதிரி, இவர் மட்டும்தான் இந்த மாதிரி பேசுகிற மாதிரி, இது மாதிரி இவர் போல எத்தனையோ பேர் பேசிட்டு போயிட்டாங்க. பேசிட்டு ஒரு பிரயோஜனம் இல்லாத, இந்த உலகத்தில் இல்லை ஒரு பிரச்சனையும் தீர்க்காத போயிட்டாங்க. அவங்களுடைய சொந்த வாழ்க்கையை சுகத்தை அனுபவிச்சுட்டு மக்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனையை தீர்க்காதே போயிட்டாங்க. இந்த மாதிரி கள்ளத்தீர்க்க தரிசிகள், ஜான் ஜப்ராஜ் போல கள்ளத்தீர்க்க தரிசிகள் இந்த வேலையை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. தான் பெரிய ஆளாக காட்டிக்கணும், அதை வச்சு பணம் சம்பாதிக்குது. அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி பயமுறுத்தி மயக்கி பணத்தை சம்பாதிப்பது தான் ஒரே நோக்கம் இந்த கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு. தான் பெரிய ஆளாயிடணும், தான் தான் தீர்க்கதரிசி அப்படின்னு மக்கள் நினச்சிக்கணும், நம்மளை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற நிலப்போடத்தை இவங்க இந்த மாதிரிலாம் செய்கிறது. இன்னைக்கு வறுமை தீராத எத்தனை பேர் இருக்காங்க, வீடு இல்லாதவங்க எத்தனை பேர் இருக்காங்க, வியாதியோடு இருக்கிற எத்தனை பேர் இருக்காங்க. வியாதி இல்லாத வாழ்க்கைக்கு என்ன வழி, பைபிள் என்ன சொல்லுது இதை பற்றி அப்படின்றதெல்லாம் இவங்க யோசிக்க மாட்டாங்க. பணத்தாசை உண்டு பண்ணி, பொருளாசையை உண்டு பண்ணி மக்களை மயக்கிறது இவர்களுடைய ஒரே வேலை. பொருளாசை உண்டு பண்ணி இவர்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்கிறார்கள் என்பதுதான் நிஜம். இந்த மாதிரி ஜான் ஜப்ராஜ் போன்றவர்கள் மக்களை மயக்கி வைத்திருக்கிறார். ஜான் ஜப்ராஜ்னா அவர் பெரிய தீர்க்கதரிசி, அவர் பெரிய பாட்டு எழுதுறவர், அதனால நமக்கு என்ன பிரயோஜனம், அவருடைய பாட்டால் நமக்கு என்ன பிரயோஜனம் நடந்ததுங்க, ஒட்டுமொத்த உலகத்துக்கு என்ன பிரச்சனைக்கு தீர்வு சொன்னார் ஜான் ஜப்ராஜ், அப்படி அதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா நம்முடைய சந்ததியினுடைய சிறப்பாக வாழறதுக்கு என்ன வழி, தலைமுறைகள் நல்லா சிறந்து விளக்க என்ன வழி, ஒற்றுமையாக இருக்க என்ன வழி, பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழி, நல்ல முன்னேற்ற பாதையில் குடும்பத்தில் பிரச்சனை வராததுக்கு என்ன வழி, இதெல்லாம் சொல்ல மாட்டார். குடும்பத்தில் பிரச்சனை இல்லாத இருக்கிறதுக்கு என்ன வழி, 2 வீடு இருக்குது, எப்படி 2 வீட்டில் 1 பிரச்சனையா, ஒன்று தான் அளவு. ஒரு வீட்டை கட்டி அதில் வாழ்ந்தால் தான் அது சிறப்பு. 2வது வீட்டுக்கு ஆசைப்பட்டேன்னா பிரச்சனை தான், அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ஏன்னா ஜான் ஜப்ராஜ் புதுசாக சொல்லிட்டாரு, இங்கே உலகத்தில் பேசிக்குவாங்க சின்ன வீடு பெரிய வீடு.
அது மாதிரி எந்த எந்த சின்ன வீடு இருந்தாலும் நமக்கு பிரச்சனை தான். ரெண்டுமே இப்போ சின்ன வீட்டுக்கு பெரிய வீட்டுக்கு ஒரு சந்தோஷமான சூழ்நிலை உண்டாகிறது கிடையாது உலகத்தில், உலக வாழ்க்கையில். ஒரு வீடு தான் இங்கே மனுஷனுக்கு தேவையானது, ஒரு வீடு. அந்த ஒரு வீட்டை நாம் ஒழுங்காக பராமரித்து பாதுகாத்து போஷிக்க வேண்டும் என்பதுதான் இங்கே நடக்க வேண்டிய வேலை. நான் இன்னொரு வீடு கட்டுவேன், 4 வீடு கட்டுவேன், 6 வீடு கட்டுவேன், தேவையில்லை, தேவை கிடையாது. ஒரு வீடு, ஒரு மனைவி, இது எப்படி சிறப்பாக கொண்டு போகிறது நம்ம இந்த உலகத்தில் கடைசி வரைக்கும், இதை எப்படி கௌரவத்தோடு நம்ம வாழறது இந்த உலகத்தில், அதுதான் நம்ம சிந்திக்கணும். அதுக்குண்டான முயற்சியில் தான் நம்ம செயல்படணும். என்ன அதை விட்டுட்டு உங்களுக்கு 4 வீடு வருங்க, 6 வீடு, 10 வீடு ஆகிடும், 10 20 ஆகிடும், இதெல்லாம் ஒரு ஆசை காட்டி மோசம் போக்குற வழி. மக்களை ஆசை காட்டி மோசம் போக்குற வழியில் ஈடுபட்டு இருக்கிறார் இந்த ஜான் ஜப்ராஜ். இவர்களுடைய தவறான வழி இவர்களை தான் அது மோசம் போக்கும். இவர்களுடைய அறிவின இந்த செயல்கள் இவர்களுடைய வாழ்க்கையை நாசம் செய்யும் என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.